வணக்கம் வியூவர்ஸ், இன்றைய பதிவில் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய அற்புத உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஜீரணம் ஆகிறதுக்காக வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்புறமா பெப்சின் திரவம் சுரந்துட்டு தான் இருக்கு. இது உணவை சீக்கிரமாக ஜீரணம் பண்ண தேவையான அமிலங்களாக இருக்கு. இந்த அமிலம் காலையில் அதிகமாக சுரக்கும். இந்த காரணத்துக்காக தான் காலை உணவுகளை ஒருபோதும் தவிர்க்கவே கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. காலை டைம் சாப்பிடலன்னா அந்த அமிலம் வயிற்று பகுதியை சுரண்ட ஆரம்பிச்சிடும். இதன் காரணமா அல்சர் ஏற்படும். இதை வயிற்று புண்ணு சொல்லலாம். இந்த வயிற்று புண்ணை போக்குறதுக்காக நாம என்னென்ன உணவு வகைகளை எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் விலாவரியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நார்ச்சத்து மிகுந்த உணவுகள். வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய வயிற்று புண் நீங்க ஆப்பிள், பேரிக்காய் மற்றும் ஓட் இதுல எல்லாமே நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கு. இந்த நார்ச்சத்து உணவுகள் நாம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தின் அளவை குறைக்க இது உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம வயிற்றில் வீக்கத்தையும் வலியையும் குறைக்க தன்மை இந்த பழங்கள்ல இருக்கு. அடுத்ததா கீரை வகைகளை பத்தி பார்ப்போம். கீரை வகைகளும் வயிற்று புண் ஏற்படுறத ஆற்றக்கூடிய தன்மை இந்த கீரை வகைகளுக்கு இருக்கு. இந்த கீரை வகைகள்ல விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு. இது வயிற்றுக்கு குளிர்ச்சி அளிச்சு வயிற்று புண்களை ஆற்ற தன்மை இந்த கீரை வகைகளுக்கு இருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் குணப்படுத்தும் தன்மை இந்த கீரை வகைகளுக்கு இருக்கு. அடுத்ததா நாம சக்கரவள்ளி கிழங்கை பத்தி பார்ப்போம். சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் இதுல விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சு காணப்படுது. இதுவும் வயிற்று புண்களை ஆற்றுறதுக்கு ஏற்ற தன்மை பெற்றிருக்கு. எனவே வயிற்று புண் இருக்கிறவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் ஒரு நல்ல ஒரு மருந்தா நாம எடுத்துக்கலாம். குடைமிளகாய் இதுவும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி போதிய அளவு கிடைக்காம இருக்கிறதும் வயிற்று புண் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த குடைமிளகாயை நாம அவ்வப்போது உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வரது மூலமா வயிற்றுல ஏற்படக்கூடிய வயிற்று புண் சீக்கிரமாவே குணமாயிடும். அடுத்ததா தயிர் வகையை பொறுத்த வரைக்கும் இதுல லாக்டிக் அமிலம் அப்புறமா வயிற்றில் உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இந்த தயிரில் இருக்கு. இதை நாம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் சீக்கிரமாவே சரியாயிடும். பழ வகைகள் அப்படின்னா முக்கியமான பழம் வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்துல அதிகப்படியான நார்ச்சத்து மிகுந்து காணப்படுது. இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றது மூலமா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்துக்கு இருக்கு. அடுத்ததா நெல்லிக்கனியை பத்தி பார்ப்போம். நெல்லிக்கனியில விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. இது பொதுவா குளிர்ச்சி தன்மை கொண்ட ஒரு காய் வகையா இருக்கு. இதுவும் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. நெல்லிக்காயை நெல்லி ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். மேற்கூறிய காய் வகைகள், கீரை வகைகள் எல்லாமே வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய நல்ல உணவு வகைகளா இருக்கு. இதை எடுத்துக்கிறது மூலமா வயிற்று புண் சீக்கிரமாவே குணமாயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்புறேன். இது போல பயனுள்ள தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.